ஒரு நாள் ஒரு தோட்டக்காரர் தனது தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சியின் கூட்டை கண்டார். அதில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. உள்ளே இருந்த பட்டாம்பூச்சி அந்த ஓட்டை வழியாக வெளியே வர மிகவும் கஷ்டப்படுவதை அவர் கவனித்தார். அதை பார்க்க அவர் பல மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தார். பின்னர் தோட்டக்காரர் பட்டாம்பூச்சி வெளியே வர கஷ்டப்படுகிறது என்று நினைத்து அவர் ஒரு கத்தரிக்கோலை எடுத்து கூட்டை வெட்டி வழியை பெரிதாக்கினார். பட்டாம்பூச்சி உடனே எளிதாக வெளியே வந்தது. ஆனால் அதன் உடல் வீக்கத்துடனும் இறக்கைகள் பலவீனமாகவும் இருந்தது. தோட்டக்காரர் அதன் இறக்கைகள் வளர்ந்து வலுவடைந்து பறக்க காத்திருந்தார். ஆனால் அந்த தருணம் ஒருபோதும் வரவில்லை. அந்த பட்டாம்பூச்சி வாழ்க்கை முழுவதும் பறக்காமல் தரையிலேயே ஊர்ந்து கொண்டே இருந்தது. இதில் தோட்டக்காரர் அறியாத ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு பட்டாம்பூச்சி கூட்டிற்குள் போராடும் போது அந்த அழுத்தம் அதன் உடலில் இருந்து திரவங்களை அதன் இறக்கைகளுக்குள் தள்ளுகிறது. இந்த போராட்டமே இறக்கைகளை பறக்க போதுமான வலிமையுடன் ஆக்குகிறது. அதனால் அது பின்னர் பறக்க முடியும். நம் வாழ்க்கையும் இப்படிதான். சவால்கள் இல்லாமல் நாம் பலவீனமாகி விடுகிறோம். போராட்டங்கள் நம்மை வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் அடுத்த நிலைக்கு தயாராகவும் ஆக்குகின்றன. எனவே உங்கள் போராட்டங்களை வெறுக்காதீர்கள். அவைகளே உங்கள் சிறகுகளை உருவாக்குகின்றன. ஒரு நாள் அவற்றினால் நீங்கள் பறக்கிறீர்கள். நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.